ஒரு ஜனாசாக்கு போயிருக்கேன் வர்ற எப்படி தொழுவிக்கணும்னு கேட்கிறாங்க மகன் உம்மா. ஆச்சரியப்பட்டேன். சுப்ஹானல்லாஹ், அவருக்கு ஜனாசா தொழுவிக்கவே தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆச்சரியமா இருக்கு. சில பேர் டாக்டர், அவருக்குள்ள டாக்டருக்கு ஜனாசா தொழுவிக்கிற அளவுக்கு மார்க்க கல்வியை கொடுத்திருக்க மாட்டோம். லாயர், அவர் புள்ளைய லாயர் ஆக்கியிருப்பாரு, மஸ்ஜித் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க புள்ளைக்கு ஜனாசா போதுற துவா தெரியுமா? ஒரு சகோதரருடைய ஜனாசா கேள்விப்பட்டு சுப்ஹானல்லாஹ், ஒரு பள்ளிவாசல் தலை எனக்கு கேள்விப்பட்ட உடனே அவர் ரொம்ப நெருக்கி பழகின ஒரு சகோதரர். நான் எல்லா வேலையும் விட்டுட்டு போறேன், என்னோட பல சகோதரர்கள் வர்றாங்க. சுப்ஹானல்லாஹ், ஜனாசாவுக்கு 3வது தக்பீர் கட்டு அந்த துவாவை நான் ஓதுறேன். பாதி துவாக்கோட ஓதல்ல 4வது தக்பீரை சொல்லிட்டு சலாம் கொடுத்துட்டேன். ரொம்ப கவலைப்பட்டேன். சுப்ஹானல்லாஹ், வாப்பட ஜனாசா மகன் தொழுவிக்கிறார். அந்த தொழுகையில 3வது தக்பீர் அல்லது துவா கேட்க வேண்டிய ஒரு இடம், அவர் மற்றவர் துவா கேட்கறதுக்கு இடம் கொடுக்கல. அவர் 4வது தக்பீரை சொல்லிட்டு கடுமையான ஒரு கவலையாக இருந்துச்சு. அல்லாஹ் அவருக்கு பள்ளிவாசல் தலைமைத்துவத்தை கொடுத்திருந்தார்.